வாங்க அன்பு கடகராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக மே கடைசி வாரத்திற்கான ராசி பலன்கள் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க வாய்ப்புகள் உள்ளது. கடகராசியை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகா ராஜயோகம் பிறக்க போதுங்க. உங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தலையெழுத்து மாறப்போகும் காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னதான் உங்களுக்கு கிரக நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, கடகத்தை பொறுத்தவரை புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் இருக்கவல்ல. ராசியில் சந்திரன், அதாவது உங்கள் ராசியின் அதிபதி, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், அயன சயன போகஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருது. இதன் காரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனே ராசியின் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த கால நேரத்தில் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் அதிகமாக ஈட்டுவீங்க. அதற்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது கொஞ்சம் நிதானமான போக்கு. இப்படி நிதானமான போக்கை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா வெற்றி, ஏற்றம், முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்க வேலை. இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலர் பார்த்தீங்கன்னா புரியாத புதிராவோ இல்லை பிரச்சனைகளை உண்டாக்கலாம். ஆனால் நீங்கள் பொறுமையை கையாளுறப்ப என்ன ஆகணும், அதை எளிதில் அதுலேருந்து வெற்றி பெற்று ஏற்றத்தை அடைய வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம், அதாவது தொழிலில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்துறதுக்கோ, அதே போல் பார்த்தீங்கன்னா புதிய தொழில்களை ஆரம்பிக்கிறதுக்கோ, அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்குது. இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பார்த்தீங்கன்னா ஊழியர்கள், தொழிலாளர்களோட அன்பும் ஆதரவும் அதிகமாக இருக்கும். இந்த அன்பும் ஆதரவின் காரணமாக நீங்கள் நிலையான வெற்றியையும் பெரிய லாபத்தையும் பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால் பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுக்கோங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு இந்த கால நேரத்தில் பண வரத்துக்கு பஞ்சமே இருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரத்துக்கு பஞ்சம் இல்லாத இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு பண வரத்து வருமானம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த கால நேரத்தில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அதை தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு நன்மை, ஏற்றம், முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதேவேளை நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கலாம். இந்த வேலை பளு காரணமாக உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் அசதி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த நல்ல நேரம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கால நேரத்தை பொறுத்தவரை ஓம் ஐம் க்ளீம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும், ஓம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி உங்கள் ராசியின் அதிபதியான சந்திர பகவானை வணங்க. அவரின் அருளாசியால் உங்களுக்கு வெற்றிகள், ஏற்றங்கள் அதிகமாக கிட்ட வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கு. அதே வேளை பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்க காரணத்தினால குறிப்பிட்ட வேலைகளை குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மேல் அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதுனால உங்களோட நன்மதிப்புக்கு ஏற்றப்ப அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வச்சுருக்க நன்மதிப்புக்கு ஏற்ற பார்த்தீங்கன்னா உங்களோட பொருளாதார நிலை மேம்படுறதுக்கான வாய்ப்புகள், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணி சம்பள உயர்வு அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட திறன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த திறனை சார்ந்து பல பல வெற்றிகளையும் ஏற்றங்களையும் நீங்கள் இந்த கால நேரத்தில் பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரம் ஏன் ராஜயோகம் சொன்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களோட நீண்ட நாட்கள் கனவா இருந்த விஷயங்கள்லாம் நினைவா மாறப்போகுது. அதே போல் பெண்களுக்கு இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் கனவு நினைவாகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ இந்த கால நேரத்தில் பொருட்கள் ஏதோ வாங்கணும், இல்லை ஆடை அணிகலன்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கணவர்கிட்ட இந்த கால நேரத்தில் பரிசு, பாராட்டு அப்படிங்கிறதெல்லாம் பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் உங்களோட பொறுப்பை உணர்ந்து செயல்படுவீங்க. பொறுப்பை உணர்ந்து செயல்படுறது மட்டும் இல்லாமல் நேர்மையாக செயல்பாடு இந்த கால நேரத்தில் இருக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு ஆசிரியரோட பாராட்டு, நன்மதிப்பும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கல்வியில்
உயர்றதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் உங்கள் ஆசிரியர் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக உருவாக்கி தருவார். அதற்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான உறுதுணையும் தருவார். அதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓம் ஐம் க்ளீம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் ஓம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி உங்கள் ராசியின் அதிபதியை வணங்க. அதே போல் உங்களுக்கான பரிகாரங்கள் இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக திங்கள் கிழமைகளில் அம்மனின் ரூபங்களை மல்லிகை மலரை கொண்டு வழிபடுங்க. இப்படி மல்லிகை மலரை கொண்டு வழிபடுறப்ப என்ன ஆகுனா அம்மனின் அருள் ஆசி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அம்மனின் அருள் ஆசி சார்ந்து உங்களுக்கு வெற்றி ஏற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு நன்மை தரும் விதமாக அம்மனின் அருள் இருக்கு. அதே போல் நீங்கள் முடிந்த வரைக்கும் அன்னதானம் போன்ற விஷயங்களை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்க நன்மையும் நல்ல காலங்களும் மேலும் தொடர்ந்து உங்களுக்கு வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக பார்க்கப்படுறவில்லை. இதுவரை உங்களுக்கான கிரக நிலைகள் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்களை பார்த்த வேளையில் உங்களுக்கான நட்சத்திர பலன்களை இப்போ விரிவாக பார்க்கலாம். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை புனர்பூசம் 4ஆம் பாதம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் உங்கள் குடும்பத்திலையும் சரி அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த குழப்பமான சூழ்நிலை எல்லாம் நெருங்க போது குழப்பமான சூழ்நிலை நீங்கி குறைந்து உங்களுக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றம் பெற்று வெற்றி ஏற்றம் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலையில் நீங்கள் நுழைய போகிறீங்க. அதனால் இந்த கால நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு மாற்றம் அமையதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இந்த கால நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை இது இருக்கும். அதே போல் உங்கள் செயலின் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கல. பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் அரும்பாடுபடுவீங்க. இந்த அரும்பாடானது உங்களுக்கு அவங்களிருந்து மரியாதையும் மதிப்பையும் பெற்றுத்தரும். அதன் மூலயமா உங்களோட பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் ஒரு மதிப்பான இடத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க போகிறாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு உதவிகள் அதாவது எந்த விஷயத்திலையும் பெரிதாக உதவிகள் கிடைச்சிருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் வழியில் நிறைய உதவிகள் கிடைக்க போது இந்த உதவிகளை சார்ந்து ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் நன்மை அப்படிங்கிறது சீரும் சிறப்புமாக இருக்க வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கவில்லை. உங்களுக்கான அடுத்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை பூசம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு வேலையும் செய்யும் முன் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. இந்த கூடுதல் கவனமானது உங்களுக்கு கவனச்சிதறலிருந்து வெளிப்படுத்தாமல் அதே போல் அந்த செயலை சிறப்பாக செய்யறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். ஒரு சில காரியங்களால் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் செலவுகள் அதிகரிக்கிற வேளையில் ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகளின் அடையாளமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் வெகு தூரத்தில் இல்லை. ஓரிரு நாட்களே இது வெற்றிகளாக மாறப்போகுது. அதே போல் சனி அது மட்டும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரத்து குறைந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் பண வரத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் பண வரத்து சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண வரத்து அப்படிங்கிறது ஒரு குறைவை நோக்கி போயிட்டு அதுக்கப்புறம் ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. இந்த கால நேரத்தில் வேலை பளு காரணமாக உங்களுக்கு அவ்வப்போது சோர்வு அசதி எல்லாம் ஏற்படலாம். அதற்கு நீங்கள் முன்னேற்பாடாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஆயில்யம். இந்த ஆயில்யத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில வீண் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறப்ப அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் உறவினரோடு இருந்த மன வருத்தமானது இந்த கால நேரத்தில் குறைய போது குறைந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி ஏற்றத்திற்கான பாதைகளும் நண்பர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. பயணங்கள் அதிகமாக செல்றதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்கவில்லை. கூட்டு தொழில் அல்லது வியாபாரம் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமாக இருக்கும். இந்த கூட்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்றங்கள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் கணக்கு வழக்குகளை இந்த கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது.
அடுத்து வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில வேலை பளு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கறதால, ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு அலைச்சல்கள்லாம் வீண் அலைச்சல்களா இருக்க வாய்ப்புகளும், சூழலும் இங்கு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த வாய்ப்புகள், சூழல்லாம் அதிகமா இருக்கறதால, இந்த வேலை பளு, வீண் அலைச்சல்கள் காரணமா உங்களுக்கு நல்ல பணவரத்து இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பணவரத்து அதேபோல வந்து நீங்க இருக்கிற நிலைமையிலிருந்து பதவி உயர்வு, அதேபோல எதிர்பார்த்த பணிமாற்றம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கறதால, இதை மேலும் மேம்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஓம் ஐம் க்ளீம் ஷோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும், ஓம் ஷோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி உங்கள் ராசியின் அதிபதியை வணங்க. அவரின் அருளாசி காரணமா நீங்க மேலும் வெற்றிகளையும், ஏற்றங்களையும் பெறுவதற்கு நமது சேனல் சார்பா வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில உங்களை சந்திக்கிறேன்.